Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திலே தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பாப்பாரப்பட்டி பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய வாசம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகனுடைய ஏற்பாட்டிலே அதிமுகவின் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு காலையுடைய இரு வரிகள் நிறைவேற்றக்கூடிய பெண்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை மலர்களை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தர்மபுரி இந்த சட்டமன்ற தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்களில் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மராமரத்து பள்ளம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகளாக மாற்றி மாணவர்களுக்கு அதிகமான கட்டணத்தை வசூல் செய்த அந்த கட்டணம் 10,000 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக குறைத்து, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள், விவசாயிகளுடைய பிள்ளைகள், கூலி தொழிலாளருடைய பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்கு வித்திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அமைச்சராக இருந்த போது இந்த கல்விக்கு அந்த மாணவருடைய நலன் கருதி இந்த 1000 ரூபாய் கட்டணத்தை குறைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பெரியார் பல்கலைக்கழகத்திலே முதுகலை விரிவாக்கம் தருமபுரியில் யோசித்து முதுகலை படிப்புக்கு செல்ல மாணவ மாணவர்கள் வெளியூருக்கு செல்லலாம். அதே போல் தருமபுரி மாவட்டத்திலே படிக்க அவர்களுக்கு அதிமுக அரசால் துவக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய முதிய பேருந்துகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. அதே போன்று பெண்ணாகரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஏரியூரை ஊராட்சி ஒன்றியமாக கொண்டு வந்தது. அதே போன்று மக்களாப்பள்ளம் அனைத்து ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. வேளாண்மை கல்லூரியுடைய சார்பிலே பாப்பாரப்பட்டியிலே குளிர்பதன கிடங்கு கொண்டு வரப்பட்டது. சின்னம்பள்ளியிலே அரசு மாதிரி பள்ளி கொண்டு வரப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலே ஜாதி சுப்பிரமணியன் சிவாவுடைய மணிமண்டபம், அதே போன்ற நூலகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர்களாகட்டும், சுதந்திர போராட்ட தியாகிகளாகட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மறக்காமல் அவருடைய நினைவை போற்றக்கூடிய விதத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுப்பிரமணியன் சிவாவுக்கு மணிமண்டபங்களை நூலகமும் இந்த சட்டமன்ற தொகுதியில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நகர அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. திமுக அரசு குறிப்பாக வேதனை பொருளாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வடக்கு புதிய பேருந்துகளை அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. திமுக அரசு அந்த நிறுவனங்களை மருந்து வைப்பதற்கு காலதாமதம் செய்து சிக்கல் ஒட்டி திறந்து வைத்திருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மட்டப்பள்ளி சிவாறு அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரிநீர் 2 கால்வாய் வழியாக 5000 அதாவது மீட்டர் அளவிற்கு ஏரியிலிருந்து அந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த பணியை 4 ஆண்டுகளாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக அரசு கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதி தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கிடப்பிலை நீர்மட்டம் உயர ஏரிகளுக்கு நீர் திறப்ப ஒகேனைகளில் இருக்கக்கூடிய உபரிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கிற கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அறிவிக்க வைக்கிறார். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஆதரவோடு 2026 அதிமுக நிறைவேற்றிய தீர்வுகிற ஒரு வலிமையான அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்து வருகிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரை இந்த கால்வாய்க்கு 5000 மீட்டர் புதிய கால்வாய் அமைந்து, அதே போன்று எர்ணாள்ளி ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரி வேகரா ஏரிக்கு நீர் கொண்டு வந்து அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு இந்த பணி தொடர்ச்சியாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடைப்பிலை போட்டு வைத்திருக்கிறார்கள் என்ற வேதனை பொருளை இன்றைக்கு இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு மக்களுடைய கோரிக்கைகளாக பார்க்காமல் மக்களுக்கு வேதனையை ஊட்டக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது என்கிற வேதனையை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று
நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் பாப்பிரெட்டி பள்ளியை பொறுத்தளவிற்கு பெண்ணாகரத்திலே புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு அது பயன்பாட்டில் இருக்கிறது. பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் வேதியியல் ஊராட்சியம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேளாண்மை துறையின் சார்பில் பாப்பிரெட்டி பள்ளியில் முழுவதும் கிடந்து 17 கோடி ரூபாய் செலவிலே விவசாயிகளுடைய நலன் கருதி கொண்டு வரப்பட்டது. ஆனால் திமுக அரசு 4 ஆண்டுகளாக மாத வாடகைக்கு தரை வாடகைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய, விவசாயிகளுக்கு வேதனை தரக்கூடிய, விவசாயிகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்றால் அதுதான் உயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது என்று சூழலில் மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குறிப்பாக பாப்பிரெட்டி பள்ளியிலே ஆரம்ப சுகாதார நிலையம் காலை முதல் மதியம் வரை மட்டுமே இயங்கியது. அதனை 24 மணி நேரமும் மருத்துவமனை முழுமையாக செயல்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விதித்தது. பெண்ணாகரம் பகுதி தருமபுரி பகுதியிலே விவசாயிகளுடைய கணக்கில் நீர்மட்டம் உயர, ஏரிகளுக்கு நீர் நிரப்ப, ஒகேனகளுடைய அந்த உபரி நீர் திட்டம் கொண்டு வர நடவடிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 வந்தவுடன் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு 2 நாட்களாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5வது சட்டமன்ற தொகுதியாக இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில இன்றைக்கு எழுச்சி பிரச்சாரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்டிருக்கிறார். செல்லுகிற இடங்களில் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்ட சாதனைகளை மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். திமுக அரசு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றாமல் வஞ்சித்து விட்டதையும் அவர் வேதனையோடு நினைத்து பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தருமபுரி மாவட்டத்தில் கல்வியில், விவசாயத்திற்கு, அதே போல வேலை வாய்ப்பிற்கு, மருத்துவத்திற்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வழங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி வீட்டுவிட்டு இன்றைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு எந்த விதமான மக்களுடைய பணிகளையும் செய்யாமலேயே வஞ்சித்து விட்டதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பெண்ணாகரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் திறந்திருக்கக்கூடிய வெள்ளத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை இன்றைக்கு இந்த பகுதியிலே திறந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் அவர்கள் தற்போது வரவேற்று பேசவிருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதியிலே மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்த சாதனைகள், திமுக அரசு மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறது, மக்களுடைய கோரிக்கைகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றாமல் இன்றைக்கு பரிதவிக்க விட்டிருக்கிறது, வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு அந்த கோரிக்கைகளை எப்படியெல்லாம் இன்றைக்கு கிடைப்பிலை போட்டு வைத்திருக்கிறார்கள், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் என்பதற்காக அதையெல்லாம் கிடைப்பிலை வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து தோலுரித்து காட்டி எழுச்சி உரைகளை பேசவிருக்கிறார். ஏற்கனவே முன்னதாக பேசிய பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் என்பதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த அரசு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்தது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். 7.5% இந்த இடஒதுக்கீடு என்பது இருக்கக்கூடிய விவசாயிகள், ஏழைகள், கூலி தொழிலாளருடைய பிள்ளைகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மருத்துவம் பயில்வதற்கு, அவருடைய மருத்துவ கனவை நினைவாக்கிக் கொள்வதற்கு எப்படி பயன்பட்டது என்பதை அவருக்கு குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள். குறிப்பாக இந்த தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மாதம்மாள், அதே போன்று கவுந்தி அந்த தம்பதியுடைய மகளாக இருக்கக்கூடிய சந்தியா, மகன்கள் ஹரிபிரசாத், சூரிய பிரகாஷ் ஆகிய 3 பேருக்கும் மருத்துவ சீட்டு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிப்பதற்கான அந்த வாய்ப்பை அதிமுக அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வியிலே செய்த மாபெரும் புரட்சியாக இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரை பாலியல் வன்கொடுமை வெளியாட்டம் தான் தலைவிரித்து ஆடுகிறதே தவிர கல்வியில் புரட்சி செய்யவில்லை. மாறாக அகலபாதாளத்திற்கு இன்று உயர்கல்வித்துறை சென்று கொண்டிருக்கிறது. அதைவிட பள்ளிக்கல்வித்துறை அகலபாதாளத்துக்கு சென்று விட்டது. ஏறக்குறைய
200க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மூடுவிழா கண்டதுதான் இந்த அரசினுடைய மெகா சாதனை என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கரூர் சம்பவத்திலே ஆளுகிற அரசு எப்படியெல்லாம் பாதுகாப்பு குளறுபடிகளை செய்தது, இதனால் பேரிழப்பாக மக்களுடைய உயிரிழப்பு இருக்கிறது, குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்குகிற அரசாக திமுக அரசு இருக்கிறது, மக்கள் நலன் கொண்ட அரசாக இந்த அரசு செயல்பட இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கொள்கையை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு அருகதை இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கச்சத்தீவு விவகாரத்தை கச்சத்தீவை தாரை காட்டி கொடுத்தது திமுகவும் காங்கிரஸ் அரசும் தானே தவிர அதை பற்றி பேசவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுதலைக்கு பேசினார். குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்திலே எப்படி இரட்டை வேடம் இந்த திமுக அரசு போட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த இரட்டை வேடத்தினுடைய வாயிலாக அன்றைக்கு ஆளுகிற கண்டபோது காங்கிரஸ் அரசுக்கு எப்படி உறுதுணையாக இருந்து அதனை எதிர்த்து போராடுவதற்கோ குரல் கொடுத்திருக்கிற திராவிட இல்லாமல் இருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 2026 மலரும். மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் அதிமுக அரசு செய்து கொடுக்கும் என்பதை உறுதியளித்திருக்கிறார். அதே போன்று ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு தாய் தனது மகள் 2 காவலர்கள் சேர்ந்து எப்படி ஒரு தாயின் மகனை காவலர்களே தற்கொலைக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு தாயின் கண்முன்னே மகள் தற்கொலைக்கப்பட்ட அந்த காட்சி அநீதி தமிழகத்தில் அரங்கேறி இருப்பது வெற்றி தலைகுனிய வேண்டிய நிலையில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கிறது என்பதை வேதனையோடு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. பெண்கள் நடமாடுவதற்கு அச்சமாக இருக்கிறது. காவல்துறையே ஒரு காவலனாக மாறி இருக்கக்கூடிய அவல நிலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்திருக்கார். அதே போன்ற போதை மாநிலமாக தமிழகம் என்று மாறி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, மெத்தப்பட்டமைன், பிரவுன் சுகர், போதை மாத்திரைகள் என்று பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு சாக்கெட் வடிவில் கேட்டு வடிவில் கூட பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அருகே இந்த கஞ்சா என்ற போதைப் பொருளுடைய நடமாட்டம் பெருக்கெடுத்து காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய சமூகத்தை பாதுகாக்க முடியாது என்ற வேதனையை அவர் வெளிப்படுத்தினார். அதே போன்று இந்த வீட்டு வரி, குப்பை வரி, அதே போன்று மின்சார கட்டணம், பால் விலை உயர்வு ஒட்டுமொத்தமாக மக்கள் தலைமீது 100% வரியை சுமத்தி இருக்கிறது ஆளுகிற திமுக அரசு என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொங்கல் நேரத்தில் 2500 ரூபாய் வழங்கியது. கொரோனா காலத்தில் பள்ளியில் படித்த அனைவருக்கும் அந்த தேர்ச்சி பெறுவதற்காக ஆல் பாஸ் வழங்கி கல்வியிலே அந்த மாணவர்கள் தேக்கமடைய கூடாது என்பதை நிலை நிறுத்தியது என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இப்படி விவசாயிகளுக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்தோம். ஆனால் திமுக அரசு யாரையுமே கற்றுக்கொள்ள எந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதை அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இங்கே தெரிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். முன்னதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், தருமபுரி மாவட்ட கழகத்துடைய செயலாளர், இந்த தொகுதிக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நான் அமைச்சராக இருக்கும்போது செய்து கொடுத்து மக்களுக்கு தேவையான அனைத்து வகையிலும் செய்து கொடுத்த அமைச்சராக இருந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தற்போது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் KP அன்பழகன் அவர்கள் இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று பேசவிருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம்.